வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளைகளே, உன் நண்பர்கள் உன்னை மறந்தார்களோ, உன் உறவுகள் உன்னை குற்றம் கூறி பிரிந்தார்களோ, உன் குடும்பத்தினர் உன்னை ஒதுக்குகிறார்களோ, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நிலை, நான் என்ன தவறு செய்தேன் என்று உன் உள்ளத்தில் நீ கேட்கும் கேள்வி எனக்கு தெரியும். மனிதர்கள் அப்படித்தான். நன்மை செய்தவர்களை மறந்து விடுவார்கள். உன்னிடத்தில் உள்ள சிறு குறைகளையும் சொல்லி உன்னை காயப்படுத்துவார்கள். ஆனால் நான் உன்னை எந்த நிலையிலும் வெறுக்க மாட்டேன். நான் உன்னை மறக்கவும் மாட்டேன். சிம்சோன் என் திட்டத்திலிருந்து விலகி போய் விடுதலையாளனாக நிற்க வேண்டியவன் அடிமையாக கண்கள் பிடுங்கப்பட்டு வேடிக்கை காட்டுபவனாக மாறினான். ஆனால் ஒரு விசை என்னை பலப்படுத்தும் என்று அவன் வேண்டின போது அவனை பலப்படுத்தினேன். தாவீது தன் குடும்பத்தால் மறக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருந்தான். ஆனால் அவனை நான் உயர்த்தி அவன் சகோதரர் நடுவிலே அவனை அபிஷேகித்தேன். இன்று உன்னையும் நான் நினைத்திருக்கிறேன். காரணம், நீ என்னுடைய பிள்ளை. உனக்காக நான் என் ஜீவனையே கொடுத்தேன். நீ எந்த நிலையில் இருந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன்னை இன்னும் என் மார்போடு அணைத்து ஆசீர்வதிக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னிடம் வருவாயா? இந்த நாளில் நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணி உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதார வசனம்: கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12.